தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி ஒரு பாராட்டு விழா எவ்வளவு சிறப்பாக நடைபெற வேண்டுமோ அவ்வளவு சிறப்பாக நடைபெறுகின்ற வகையில் நீங்கள் எல்லோரும் அதை அமைத்திருக்கிறீர்கள். அதில் நம்முடைய டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று அதை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இங்கே பேசியவர்கள் அனைவரும் அரசர்கள், வேந்தர்கள், ஒவ்வொருவரும் அவர்களுடைய துறையில் வல்லுநர்கள். நீதி அரசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், வேந்தர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதுபோல கலையுலகத்தில் கொடிகட்டி பறந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசும் இங்கே அமர்ந்திருக்கிறார். இப்படி எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் டாக்டர் என்று சொன்னால் இறுதியில் அவர்தான் இருதய நோய்க்கு சிகிச்சை தருவதில் அவர்தான் அரசர். இப்படி எல்லோரும் அவர்கள் ஒரு மகத்தான நிலையிலே அமர்ந்திருக்கிற பொழுது நானும் முருகனும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்மால பண்ணையார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற நயினார் நாகேந்திரன் அவர்களும் தான் எனக்கு தெரிந்து சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். இப்படி டாக்டர் அண்டே அவர்கள் இருந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருப்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற பெரும் பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன். 100 ஆண்டுகளை தொட்டுவிட்டாலும் பொது வாழ்க்கையிலே இருக்கின்ற அக்கறை சிறிது கூட குறையாத மாமனிதர் நம்முடைய டாக்டர் HV அண்டே அவர்கள். மத்தியில குடியரசு துணைத் தலைவர் என்று சொன்னாலே அதோடு இன்னொரு பொறுப்பும் இணைந்து வந்து விடுகிறது. ராஜ்யசபாவினுடைய தலைவர் என்கின்ற பொறுப்பும் ராஜ்யசபாவினுடைய சேர்மன் என்கின்ற பொறுப்பும் வந்து விடுகிறது. அப்படி ராஜ்யசபாவில் என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய மத்திய தகவல் தொழில்பரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் துறையினுடைய இணையமைச்சர், அன்பிற்கு இலக்கணமாக விளங்குகின்ற டாக்டர் எல் முருகன் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு நிலைகளில் அமைச்சராய், சட்டமன்ற உறுப்பினராய், சட்டமன்ற குழு தலைவராய், இன்றைக்கு ஒரு இயக்கத்தின் தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி எல்லோருடைய அன்பையும் ஓரங்கே பெற்றிருக்கின்ற வாசத்திற்கினிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய ஏசி சண்முகம் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். அதில் ஒரு பாதி தான் உண்மை. அவர் சொல்லுகிற போது சொன்னார்கள், எனக்கு என்னுடைய வீட்டுக்கு எதிரிலே அவர் இருந்தார் என்று சொன்னார்கள். அது உண்மை இல்லை. அவருடைய வீட்டிற்கு எதிரிலே தான் நான் வாடகை வீட்டிலே இருந்தேன். அவர் சொந்த வீட்டிலே இருந்தார், நான் வாடகை வீட்டிலே இருந்தேன். ஆகவே என்னுடைய எதிர் வீட்டுக்காரர், என்னுடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற டாக்டர் ஏசி சண்முகம் ஜி அவர்களே, ஓய்வுற்ற நீதிபதி நீதி அரசர் டாக்டர் TN வள்ளிநாயகம் அண்ணன் அவர்களே, நானும் அவரும் ஒரு விவாதத்திலே கலந்து கொண்டது எனக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது.
அந்த விவாதம் என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், ராஜீவ் காந்தி கொலை நியாயப்படுத்தி பல பேர் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அது தவறு, அந்த கொலையை செய்தவர்களுக்கு தண்டனை பெற்று தந்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு விவாதம் நடைபெற்றது. நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். அதே கருத்தை தான் அவருக்கு முன்பாக பேசிய நம்முடைய டாக்டர் ஏசி சண்முகம் ஐயா அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அதில் என்னவென்று என்றால், மனிதனுக்கு எப்பொழுதுமே எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்கின்ற மனநிலைதான் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒட்டுமொத்த சென்ட்ரல் ஸ்டேஷனையே எம்ஜிஆர் அவர்களுக்கு தந்த பின்பு ஒரு சிலை வைப்பதற்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். நிச்சயமாக நான் அதை ரயில்வே அமைச்சர் அவர்களிடத்திலே எடுத்து வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதனால டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பணமும் பதவியும் வந்தால் ஒருவருக்கு உடனே வர வேண்டியது பணிவுதான். அந்த பணிவுக்கு சொந்தக்காரராக டாக்டர் டி.ஆர். பாரிவேந்தர் அவர்கள் என்னை பற்றி பேசி வரும்பொழுது அவருடைய குடும்பத்தில் ஒருவர் என்று சொன்னார்கள், நான் இன்றைக்கும் என்றைக்கும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி ஒரே அன்போடு தான் பழக வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்படி என்னை குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற டாக்டர் டி.ஆர். பாரிவேந்தர் அவர்களே, டாக்டருக்கு படித்தாரா இல்லை எம்ஏ தமிழ் படித்தாரா என்று புரிவதற்கு நமக்கு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு விட்டார். என்ன தமிழ், அதிலே எங்கே மை வேண்டும் எங்கே மை வேண்டாம் என்று நமக்கெல்லாம் சிறப்பாக பல இடையை சொன்னவர். ஆனால் அவர் தன்னலமற்றவர் என்பதை நான் உடனே புரிந்து கொண்டேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு டாக்டர் இடத்துல தலைவலிக்கு என்று சென்றால் கூட நீங்க எம்ஆர்ஐ எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிலையை எடுக்கிற பொழுது நீங்க டாக்டர் இடத்திலேயே வரக்கூடாது, அப்பொழுதுதான் உங்கள் உடல்நலம் காக்கப்படும் என்று மார்க்கெட்டிங் உலகத்தில் இப்படியும் அற்புதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றை சிறிது செய்தால் கூட ஏதோ உலகத்திலே மிகப்பெரியதாக செய்தே சொல்லுகின்ற மனிதர்கள், ஒன்றுமில்லாத பொருளை கூட கூவி கூவி விற்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் டாக்டராக இருந்து கொண்டு நீங்கள் டாக்டர் இடத்திலே வரக்கூடாது என்பதற்கு ஆலோசனை சொன்ன ஒரு மாமனிதர் நம்முடைய இறுதிய நிபுணர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களே. எம்ஜிஆர் அவர்களே ஒருவரை தன்னுடைய வாரிசாக அறிவித்திருக்கிறார். அரசியலிலே அவர் யாரையும் வாரிசாக அறிவிக்கவில்லை. ஆனால் எம்ஜிஆரை கண்டால் அவர் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எல்லோரும் பெயரை சொல்லுவதற்கு கூட அஞ்சுவார்கள், சின்னவர் என்றுதான் சொல்லுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த எம்ஜிஆர் அவர்களே என்னுடைய திரைப்பட வாரிசு என்று சொல்லுவதற்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் திரு பாக்யராஜ் அவர்கள் தான் என்று பெருமையாக இங்கே சொல்ல முடியும். எனக்கு சினிமாவை பற்றி அதிகமாக தெரியாது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் எல்லோருமே ஒன்றை பாராட்டுகிறார்கள். அதில் அவருடைய நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் சொன்னது என் மனதிலே ஆழமாக பதிந்து விட்டது. அவர் சொல்லுகிறார், ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் திரைக்கதை என்றால் என்னவென்று ஒருவர் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது பாக்யராஜ் என்றுதான் சொல்ல முடியும் என்று சுந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டதை நான் பார்த்தேன். அவர் சொல்கிறார், தன்னுடைய நண்பனை பற்றி நான் சொல்லுவதாக நீங்கள் நினைக்க கூடாது. ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தால் கூட அதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் என்கின்ற கற்பனை வளமும், அதை கிரியேட்டிவிட்டி என்று சொல்வார்களே, கிரியேட்டிவிட்டி இல்லாதவர்கள் சினிமாவிலே வெற்றி பெறுவது என்பது முடியாது. அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு சொந்தக்காரரான கோவையை சார்ந்த அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, என் ஊனோடும் முதிரத்தோடும் உணர்வுகளோடும் இன்றைக்கும்
பிரிக்க இயலாமல் என்னோடு இணைந்திருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றி கலந்த வணக்கத்தை இந்த மாலை நேரத்திலே உரித்தாக்கி, புண்ணிய பூமியான பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என் இதயத்திற்கு பெரிதும் நெருக்கமான என் வாழ்வோடு இரண்டர கலந்த தமிழகத்தினுடைய தலைநகர் சிங்கார சென்னைக்கு இன்றைக்கு வந்திருப்பது என்னுடைய வாழ்வில் ஒரு பொன்னாள் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய வரவேற்பு, இதயபூர்வமான அன்பு, பாராட்டு மொழிகளில் சிறிது கூட செயற்கைத்தன்மை இல்லாமல் உள்ளத்தின் அடிநாதத்திலிருந்து எழுந்த அந்த உரைகள் என்னை மெய் சிலிர்க்க வைத்திருக்கிறது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேரும் கேட்பார்கள், இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே, இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆம், அந்த இந்திய கலாச்சாரத்திற்கு அடித்தளமாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அடித்தளமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் தமிழின் பெருமையை, தமிழனின் பெருமையை உயர்த்தியே பேசுகிறார்கள். நான் 2 குஜராத்தி பெரிய தலைவர்களை உணர்வுகளை உங்களோடு பங்கிட விரும்புகிறேன். மகாத்மா காந்திஜி அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்கிறார்கள், அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் நீங்கள் எங்கே பிறக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உடனடியாக தயக்கமே இல்லாமல் மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னது, நான் தமிழகத்திலே பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதேதான் நரேந்திர மோடி அவர்களும், எனக்கு தமிழ் தெரியவில்லை, மீண்டும் எனக்கு ஒரு பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் நான் தமிழ் மண்ணிலே விருந்து தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் எதனால் சாத்தியமாகிறது என்று சொன்னால், தமிழனுக்கே இருக்கின்ற அந்த மகத்தான விருந்தோம்பல் தான். வந்தாரை வாழ வைக்கின்ற, வந்தாரை அரவணைத்து அவனுடைய சிறப்புகளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மகத்தான குணம் உலகத்தில் ஒரு இனத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது தமிழ் இனத்திற்குத்தான் உண்டு. இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவின் மைய மண்டபத்திலே இருந்து உறக்கச் சொன்னார்கள். ஏதோ காரல் மார்க்ஸ் தான் முதலாக உலகம் ஒன்று என்று சொன்னவர் என்று யாரும் கருதி விடாதீர்கள். அதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கள் இந்திய நாட்டிலே இருந்து ஒரு தமிழ் புலவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான். இதெல்லாம் எதை காட்டுகிறது சொன்னால், அப்படி சொன்ன பிறகுதான் உலகம் உணர்ந்து கொண்டது. மோடிஜி அவர்களுடைய அந்த உரைக்கு பின்புதான் உலகம் உணர்ந்து கொண்டது. தமிழன் என்று சொல்லுவோன் உலகத்தின் மிகச்சிறந்த விருந்தோம்பலுக்கு சொந்தக்காரன், எல்லோரையும் தன்னுடைய சொந்தக்காரர்களாக நினைக்கின்ற பரந்த மனப்பான்மை கொண்டவன் என்பதை உலகம் புரிந்து கொண்டது. இங்கே உங்களோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய கடந்த காலங்களில் உங்களோடு உழைத்ததும், உங்களோடு இயக்க பணிகளிலே ஈடுபட்டதும், உங்களோடு சமூக பணிகளிலே ஈடுபட்டதும், சுனாமி வந்தபோது ஓடி ஓடி சென்று உழைத்ததும் பசுமையாக என் நெஞ்சத்திலே இருக்கிறது. ஒருவன் உயர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒன்றே ஒன்றுதான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பகவத்கீதையிலே சொல்லி இருக்கிறவர்கள் அல்லவா, கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், நீ உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லுகிறார். அதற்கு பல பேரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்வார்கள். இதெல்லாம் உட்கார்ந்து கொண்டு உழைப்பவனுடைய வியர்வையை உறிஞ்சுவதற்காக சொல்லப்பட்ட மொழிகள் என்று சொல்லுவான். உண்மை அதுவல்ல. உண்மை எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால்,
உழைக்கின்ற பொழுது அதற்கான பயனை எதிர்பார்த்து கொண்டு ஒருத்தன் உழைப்பான் என்று சொன்னால் அவனுடைய கவனம் சிதறிவிடும். வெற்றி என்பது தள்ளி போய்விடலாம் அல்லது தவறி போய்விடலாம். உழைக்கின்ற பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உழைக்கின்ற பொழுது உங்களை தேடி வெற்றி இறைவனால் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்க்கப்படும். உழைப்பவனுக்கும் நேர்மையாளனுக்கும் ஒரு உயர்வினை தரவில்லை என்று சொன்னால் கடவுளை நாம் எதற்காக கடவுள் என்று அழைக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். ஆகவே நம்முடைய கீதையில் சொன்னதோ, நாலடியாரில் சொன்னதோ, தெய்வப்புலவன் குரலில் சொன்னதோ எதுவுமே தவறல்ல. அவை எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானவை. அவர்களை நாம் உள்ளன்போடும் உண்மையான உணர்வோடும் பின்பற்றுவோம் என்று சொன்னால் வெற்றி சிறிது தள்ளி போகலாம், ஆனால் தவிர்க்க முடியாததாக உங்களை தேடி வரும் என்பதுதான் நான் உணர்ந்து உள்ளேன். என்னுடைய சிறு வயதிலே இருந்து சில தலைவர்கள் நம்மை ஈர்த்தெடுப்பார்கள். அப்படி நான் சிறுவனாக இருந்தபோது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கிறேன். சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி படித்திருக்கிறேன். RSS சேர்ந்த பின்புதான் டாக்டர் எட்காவர் அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பையும் அவருக்கு சமூகத்தின் மேல் இருக்கின்ற மகத்தான அக்கறையையும் இந்த தேசத்தின் மேல் இருக்கின்ற அப்பழுக்கற்ற தேசபக்த உணர்வையும் புரிந்து கொண்டேன். அதே போலதான் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் தன் வாழ்வில் எதையும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்காத ஒரு மகத்தான தலைவர். திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் காந்திஜிக்கு ஒரு உறுதிமொழியை தந்தார்கள். திருமண உறவில் நாங்கள் இருவரும் ஒருபோதும் விடமாட்டோம். அந்த திருமண உறவு உறவாக மட்டுமே இருக்குமே தவிர அந்த திருமண இன்பத்தில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் என்று வாக்குறுதியை தந்தார்கள். இந்த நாடு விடுதலை பெறுகின்ற வரை அந்த உணர்வோடு வாழ்வோம் என்று திருமணம் செய்து கொண்டார்கள். கடைசி வரை அவர்களுக்கு குழந்தையே இல்லை. அவர்கள் அப்படியே வாழ்ந்து மறைந்து போனார்கள். எத்தகைய மகத்தான தியாகம் என்று நினைத்து பாருங்கள். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். எல்லோருடைய உழைப்பும் எல்லோருடைய தியாகமும் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்த பாரத தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. எங்கே பிரிவினைவாத சக்திகள் தலை தூக்கினாலும் அதற்கு எதிராக நாம் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் நாம் ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் பாரதத்தை உற்று நோக்குகிறது என்று சொன்னால் இத்தனை மொழிகளுக்கு இடையிலும் ஒற்றுமையாக ஒரு நாடு இருக்க முடியும் என்பதை உலகம் உணர்ந்து கொண்ட ஒரே காரணத்தால் தான் நம்மை நோக்கி அவர்கள் உன்னிப்போடு நினைக்கிறார்கள். பெல்ஜியம் எவ்வளவு ஒரு சின்னஞ்சிறிய நாடு. அந்த பெல்ஜிய நாட்டை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் 3 மொழி பேசுகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சின்னஞ்சிறு நாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் எல்லாம் என்னை சந்திக்கிற பொழுது நான் கவர்னராக இருந்த நேரத்திலும் சரி, இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவராக இருக்கின்ற நேரத்திலும் சரி, அவர்கள் வந்த உடனேயே முதலில் ஒன்றைத்தான் சொல்வார்கள். நாங்கள் ஒரு சின்னஞ்சிறிய நாடு சார். நான் சொல்றேன், பாரத தேசத்தை பொறுத்தவர்கள் அப்படி இல்லை. சின்ன நாடாக இருந்தாலும் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தாலும் நீங்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு நண்பர்கள் என்று சொல்லுவோம். அதனால் நாம் சிதறண்டோடு விடக்கூடாது என்பதற்காக நல்லது இந்த மண்ணிலே உலக பூமியில் மாநிலத்திற்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாரத தேசம் வலிமையான தேசமாக இருக்க வேண்டும். பாரதம் வலிமையடைய வேண்டும் என்பது எதற்கு என்று கேட்டால் ஏதோ உலகத்தில் இருக்கிற நாடுகளை எல்லாம் அச்சுறுத்துவதற்காக என்றால் இல்லை.
இனி ஒரு முறை உலகத்தில் எந்த நாடும் பாரத தேசத்தை அச்சுறுத்துவதற்கு கனவுளையும் கூட நினைக்க கூடாது என்பதற்குத்தான் நாம் வலிமை மிக்க நாடாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம். கடந்த 11 ஆண்டு காலம் மோடி அவர்கள் இந்த தேசத்தை தலைமையேற்று வழி நடத்துகிறார்கள். அதற்கு முன்பாக எத்தனாவது இடத்திலே இருந்தோம் என்று நாம் எண்ணிக்கூட பார்த்ததில்லை. 5வது இடத்தை தொட்டோம். 5வது இடத்திலே இருந்து இன்றைக்கு 4வது இடத்தை தொட்டிருக்கிறோம். 4வது இடத்திலிருந்து விரைவிலேயே 3வது இடத்தை தொடப்போகிறோம். 2047க்குள்ளாக நாம் நிச்சயமாக உலகத்தின் முதல் இடத்தை தொட்டே தீருவோம். அப்படி உழைக்கின்ற தேசபக்தி மிக்க தலைவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே ஒரு ஆதரவு கரத்தை நீட்ட வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் போற்றி புகழ வேண்டும். நான் கடந்த முறை கவர்னராக இருந்த அந்த நேரத்தில் அண்ணன் நெடுமாறன் அவர்களையும் அருமை அண்ணன் நம்முடைய நல்லக்கண்ண அண்ணன் அவர்களையும் தேடி சென்று பார்த்து வந்தேன். அது என்ன, என்னுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமே இல்லை. இருவருமே மாற்று சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். ஒருவர் அகில உலக சிந்தனைக்கு சொந்தக்காரர், ஒருவர் தமிழ் தேசியத்திற்கு சொந்தக்காரர். ஆனால் நானோ இந்திய தேசியத்திற்கு சொந்தக்காரன். ஆனாலும் அவர்கள் இருவரையும் ஏன் சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றியது என்று சொன்னால், நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். அப்படி மோடிஜி அவர்கள் நாடு முழுவதும் இருக்கின்ற தேசபக்தர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருமுகமாக பாராட்ட வேண்டும் என்பதற்குத்தான் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். அந்த திட்டத்தில் நம்முடைய பாராட்டாத மாமன்னர்கள், தமிழ் மாமன்னர்கள், பாராட்டப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் யாரும் இல்லை என்கின்ற நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பாரத தேசம் எப்பொழுதும் எல்லா சமூக கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்ட ஒரு புண்ணிய பூமிதான். அது சைவமாக இருந்தாலும், வைணவமாக இருந்தாலும், கௌமாரமாக இருந்தாலும், சமணமாக இருந்தாலும், பௌத்தமாக இருந்தாலும், ஆசீவகமாக இருந்தாலும், சாக்கியமாக இருந்தாலும், சீக்கியமாக இருந்தாலும், கிறிஸ்துவமாக இருந்தாலும், இஸ்லாமாக இருந்தாலும், வழிபாட்டு முறைகள் அனைத்தும் இந்த மண்ணில் முறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒருபோதும் நாம் யாருக்கும் எதிரானவர்களாக இருந்ததில்லை. ஒரே காலகட்டத்தில் 2 மன்னர்கள் இருந்தார்கள். ஒரு புறத்திலே அவுரங்கசீப் அவர்கள், இன்னொரு புறத்திலே சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள். மராட்டியர்கள் நம் மீது படையெடுத்து வந்து தமிழகத்தின் பல பகுதிகளை கைப்பற்றினார்கள். அதேபோல ராஜேந்திர சோழனும் இங்கே இருந்து படையெடுத்து சென்று வடபுலத்தின் பல பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஏன், கடாரம் மட்டுமல்ல, கடாரத்தையும் தாண்டி ராஜேந்திர சோழன் இன்றைக்கு இருக்கிற லாவோஸும், இன்றைக்கு இருக்கிற இந்தோனேஷியாவில் ஒரு பகுதியையும், இன்றைக்கு இருக்கின்ற கம்போடியாவையும் அடக்கி ஆண்டிருக்கிறான். ஆனால் அந்த பகுதி மக்களினுடைய உணர்வுகளை மதித்து போற்றி இருக்கிறானே தவிர ஒருபோதும் நீடித்ததில்லை. அவுரங்கசீப்புக்கும் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவுரங்கசீப் நினைத்தார் தான் பின்பற்றுகின்ற மதத்தை இந்திய தேசத்து மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சொன்னார், யார் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அந்த மதத்தை பின்பற்றட்டும், எல்லா மதமும் இறைவனை நோக்கி ஆன பயணத்திற்கான வழி என்று சொன்னார். இது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால், அது இந்த மண்ணிலே இருந்து வந்தது. அன்றைக்கு தெரியுமா, செக்குலரிசம், சூடோ செக்குலரிசம் அல்லது கம்யூனலிசம், இதெல்லாம் அன்றைக்கு யாருக்கும் தெரியாது. ஏதோ இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட பின்புதான்
இந்த செக்குலரிசம் என்கின்ற வார்த்தையை நமக்கு புரிந்ததை போல நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. நம்மை ஆண்டவர்கள் நம்மை பிளவுபடுத்தினார்கள் என்று சொன்னால், பிளவுபடுத்தினால்தான் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு எளிதாக இருக்கும் என்று பிளவுபடுத்தினார்கள். அது அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் செய்தது. ஆனால் இன்றைக்கு அதே ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற அத்தனை பேரையும் வரவேற்கின்றவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். இதெல்லாம் காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள். நாம் நம்முடைய பெருமைகளில் பெருமை அடைய வேண்டும். பல பேர் சொல்கிறார்களே, இந்த மண் என்றைக்கும் ஆன்மீகத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. பௌத்தம் வடக்கே தான் தோன்றியது. ஆனால் பௌத்தம் நம்முடைய பூம்புகார் நகர் வரைக்கும் பரவி கிடந்ததை மணிமேகலை சொல்லுகிறது, சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஒரு காலகட்டத்தில் 2 தமிழர்கள் சமண மதத்தை மட்டும்தான் பின்பற்றினார்கள். இன்றைக்கு விஜயமங்கலம் இருக்கிறத, திருப்பூர் அருகிலே இருக்கிற விஜயமங்கலத்தில் இன்றைக்கும் சமண கோயில்கள் இருக்கிறது. அந்த சமண கோயில்கள் இப்பொழுது சிவன் கோயில்களாக மாறி இருக்கிறது காலப்போக்கில். சீனாபுரத்திலே ஜெயன கோயில்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. ஆக வடக்கே தோன்றிய சமணம் தமிழகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது என்பது யதார்த்தமான வரலாறு. இன்றைக்கு கூட தமிழ் மொழி பேசுகின்ற 40,000 சமணர்கள் தமிழகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் என்னை சந்தித்த போது நானே ஆச்சரியப்பட்டு போனேன். அவர்கள் கட்டிய அந்த சமண மடம் ஜார்க்கண்டிலே என்னாலே திறந்து வைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், 40,000 தமிழை தாய்மொழியாக கொண்ட சமணர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து வருகிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், பாரத தேசம் காலம் காலமாக கலாச்சாரத்தால், பண்பாட்டால், உயர்ந்த சிந்தனையால் அரசர்கள் பலர் இருந்தாலும் தர்மம் ஒன்றாக இருந்திருக்கிறார். அதனால்தான் பாரதி சொன்னான், செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்றார். அந்த சிந்தனை என்ன என்று கேட்டால், அது தர்மம் தான் பொதுவானது. தர்மத்துக்கு எதிராக ஒருவரும் நடக்கக்கூடாது என்பதுதான், அது யாராக இருந்தாலும். தென்னாடுடைய சிவனே போற்றி சொன்னார் நம்ம நீதியரசர் அவர்கள். ஜோதிமணி அவர்கள் பேசும்பொழுது எல்லாம் சிவனால் என்று, நான் வணங்குகின்ற சிவனால் என்று சொன்னார். தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படி என்றால் அதோடு நிறுத்தி விட்டார்களா? இல்லை, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொன்னார்கள். அப்படி போற்றப்படும் சிவனும் முல்லை நில தெய்வமான திருமாலும் பாரத தேசம் முழுவதும் அவர்கள் வணங்குகிறார்கள். ஆகிய தமிழ் தெய்வங்கள் இன்றைக்கு பாரத தேசம் முழுவதும் வணங்கப்படுகின்ற தெய்வங்களாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு மொழிகளை பேசினாலும் உணர்வால், உள்ளத்தால், சிந்தனையால், தர்மத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாரதி அழகாக சொன்னான் தமிழ் மொழியை பற்றி. பாரதி விஜய் தீவில் தமிழனுக்கு துன்புறுவதை கண்டு கண்ணீர் வடிக்கின்றான். அப்படி இங்கே இருந்து வேலை என்று கூட்டிக் கொண்டு சென்றவர்கள் சவுக்கால் அடித்து கரும்பு தோட்டத்திலே வேலை வாங்கிய கொடுமையை எல்லாம் கண்டு பாரதி கண்கலங்கி அவன் சொல்லுகிறான், இதற்கு ஒரு விடிவு வராதா என்று. ஆனால் அதே விஜய் தீவில் இன்றைக்கு தமிழ் வளர வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அற்புதமான ஒரு திட்டத்தை அந்த விஜய் தமிழர்களுக்கு தந்திருக்கிறார்கள். தமிழன் தன் தகுதிக்குரிய மரியாதையும் அரவணைப்பையும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெற்று வருகிறான். நம்முடைய தமிழ் அதற்குரிய அங்கீகாரத்தை எல்லா இடங்களிலும் பெறுகிறது. பாரதி சொன்னதை போல, யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணவும், தேமதுர தமிழோசை உலகமெங்கும் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னா பாரதி. அந்த தேமதுர தமிழோசை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரப்பி வருகின்றவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். தமிழனின் பெருமையும் தமிழனின் உயர்வும் உலகெங்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. தன்னுடைய
மன் கி பாத் கடைசியாக நடைபெற்ற மன் கி பாத் நிகழ்ச்சியிலே கூட தமிழை கற்றுக்கொள்வதற்கு வடபுலத்தில் இருக்கின்றவர்கள் முன்வர வேண்டும் என்கின்ற தன்னுடைய வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அதற்காக காசியில ஒரு பல்கலைக்கழகத்தில் காசி பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை அமர்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அதில் முதல் முறையாக 120 வடபுறத்தைச் சேர்ந்த தமிழர்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. எத்தனை பெரிய மாமன்னர்கள் தோல்வி வந்த போதும் கூட அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை தந்திருக்கிறார்கள். அது பூலித்தேவராக இருக்கலாம், அழகு முத்துக்கோனாக இருக்கலாம், ஒண்டி வீரனாக இருக்கலாம், வேலு நாச்சியாராக இருக்கலாம், அருமை சகோதரி குயிலியாக இருக்கலாம், வீரபாண்டிய கட்டபொம்மனும் வெள்ளைத்தேவனும் சுந்தரலிங்கனாரும் மருது சகோதரர்களும் தீரன் சின்னமலையும் மாட்சிமை பொருந்திய பொல்லானும் வாவேசு ஐயர் அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் வாஞ்சிநாதனும் திருப்பூர் குமரனும் அவர்கள் இந்த மண்ணில் அந்நிய ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக போராடிய மகத்தான தேசபக்தர்கள். அவர்களை போற்றி வணங்குவது நம்முடைய கடமை என்பதை மோடி அவர்கள் பல்வேறு கட்டங்களிலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். செம்மல் வஉசியின் பெயரை தூத்துக்குடியின் நவீன துறைமுகம் இன்றைக்கு தாங்கி நிற்கிறது. ராஜேந்திர சோழனுடைய பெயர் ஒரு கடற்படை தளத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் வீரத்தையும் பெருமைகளையும் போற்றுகின்ற வகையில் எல்லோருடைய முயற்சியின் காரணமாக நினைவஞ்சலி தலை வெளியிடப்பட்டது. அது என்னுடைய தலைமையில் துணை குடியரசுத் தலைவர் இல்ல வளாகத்தில் வெளியிடப்பட்டது. நம் தமிழருக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற ஒரு பெருமையான நிகழ்வாகும். அருமை சகோதரர்களே, ஒன்றே ஒன்றை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பாரதி என்னென்னலாம் நினைத்தானோ அதற்கெல்லாம் அவனுடைய கனவுகளுக்கெல்லாம் ஒரு நனவை தருகின்றவராக மோடி அவர்கள் செயல்படுகிறார்கள். சிங்கள தீவினருக்கு ஒரு பாலம் அமைப்போன் என்று சொன்னான். நான் சொல்லுகிறேன், அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, நிச்சயமாக அதுவும் சாத்தியமாகும். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்று சொன்னான். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொன்னான். பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று சொன்னான் பாரதி. அதற்கு சொன்னான், பாரத தேசம் என்று நீங்கள் தோள் கொட்டுங்கள். நிச்சயமாக நீ நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பல பேரும் இன்றைக்கு தெலுங்குகளுக்கு எதிராக பேசுவதையே ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தெலுங்கர்கள் நமக்கு தந்ததுதான் தெலுங்கு கங்கை திட்டம். அதனால் தான் இன்றைக்கு சென்னை மாநகரம் குடிநீருக்கு சிரமப்படாமல் குடிநீர் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. ஒருவருக்கொருவர் இணைப்போடும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதும், ஒருவருடைய தேவைகளை இன்னொருவர் புரிந்து கொள்வதும், இன்னொருவருடைய தேவைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்வதும், அதுதான் இணைந்த வாழ்க்கை உகந்ததாக இருக்கும். நான் எனது என்று சொல்லாமல் நாம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வெற்றி மிக பெரிதாக இருக்கும் அல்லது எளிதாக இருக்கும். அத்தகைய ஒரு மகத்தான வெற்றிக்கு நம் பாரத தேசத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற என்னுடைய பணிவான வேண்டுகோளை மட்டும் உங்கள் காலடியிலே வைத்து, இவ்வளவு அன்பையும் வரவேற்பையும் அளித்த இந்த மக்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, வாலிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாலிய பாரதம் அணி திருநாடு. நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம்.